வணக்கம் மக்களே. சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகிறதா? தாவேகா தனித்து போட்டியிட்டால் 23% வாக்குகளா? திமுக எடுத்த ரகசிய சர்வே. எதிர்க்கட்சி தலைவரா விஜயா? வாங்க வீடியோவை முழுமையாக கண்கா. அதாவது பிரபல ஆங்கில இதழான பிரிண்ட் வெளியான ஒரு கட்டுரையில் தான் தமிழக அரசியல் களத்தில் புதிதாக சூடுபிடிக்கக்கூடிய விவாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டதா. அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய ரகசிய கருத்து கணிப்பு முடிவுகள் என்னவென்றால், அடிப்படையாக கொண்ட அந்த கட்டுரையில் வரவிருக்கும் தேர்தலை மையப்படுத்தி தான் விஜயின் அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் வாக்கு வங்கியை பற்றி தான் அந்த அதிர்ச்சி தகவலை தரும் தகவல்களாம் வெளியிட்டதா. அதாவது திமுக நடத்திய இந்த ஆய்வுகள் ரகசிய சர்வேயில் விஜயின் நிலைப்பாடு குறித்து 2 முக்கிய கட்சிகள் எல்லாம் ஆய்வுகள் தாவேகா தனித்து போட்டியிட்டால் கண்டிப்பாக அதன் பங்கு என்னவென்றால் தமிழகத்தில் கண்டிப்பாக 23% தான் இருக்கும் என்ற நிலைப்பாட்டில் தான் இந்த சர்வே முடிவுகள் சொல்லப்படுகிறதா. தாவேகா, அதிமுக, பாஜக ஆகிய 3 கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணிக்கு சுமார் 35% வாக்குகள் கிடைக்கும். ஆனால் இதற்கு எதிராக நிற்கும் திமுக கூட்டணியானது கண்டிப்பாக தமிழகத்தில் 50% வரை வாக்குகளை பெறும் என்று இந்த சர்வே கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடப்பட்டது. அது மட்டுமின்றி இதனைத் தொடர்ந்துதான் அண்மையில் கரூர் நடந்த துயர சம்பவத்துக்கு பிறகு விஜயின் செல்வாக்கு என்பது குறையவில்லை என்றும் அவரது ரசிகர் வாக்குகளை குறித்துதான் இந்த 23% வாக்கு வங்கி இன்னும் உறுதியாக உள்ளது என்றும் இதற்கான சர்வே கண்டிப்பாக சுட்டிக்காட்டுவதும் மிக சுவாரஸ்யமான தகவலாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறதா. அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட விஜய் அவர்கள் ஆதரவாகவே இருக்கும் தகவல் தான் தற்போது சூழ்நிலையில் அரசியல் களத்தில் உறுதிப்படுத்தப்பட்டதா. அது மட்டுமன்றி அரசியல் வல்லுநர்கள் கருத்துப்படி தாவேகா பாமக கூட்டணி என்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. விஜய் தனது அரசியல் நிலைப்பாட்டில் பாஜகவை எதிர்த்துதான் தெளிவாக பதிவு செய்து வருகிறார். தமிழக அரசின் கொள்கை குறிப்பாக புதிய கல்வி, தொழிலாளர்கள் சட்டம் போன்ற விஷயங்களாம் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். பாஜகவை அவர் பாசிச பாஜக என்றும் தாமரை இலை தண்ணீரில் எப்போதும் ஓடாது போல தமிழக மக்கள் மனதில் எப்பொழுதும் பாஜக ஓடாது என்று அவர் கூறி வந்த நிலையில்தான் கண்டிப்பாக அவர் பாஜக நிலைப்பாட்டில் கூட்டணி அமைய மாட்டார் நிலைப்பாட்டில் தான் பார்க்கப்படுகிறதா. இந்த ஆரம்ப கட்டத்திலே அவர் தனது அடிப்படை நிலைப்பாட்டிற்கு மாறாகத்தான் கூட்டணி அமைந்தால் அது அரசியல் நேர்மையின் என நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் உள்ளாக்குமா. தாவேகா, பாஜக, அதிமுக ஆகிய இணைந்தால் அது தமிழக அரசியல் களத்தில் கண்டிப்பாக பாஜக ஆதரவு அணி, பாஜக எதிர்ப்பணி என தெளிவாக பிரித்துவிடும். பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டில் வலுவாக இருப்பதால் விஜய் அணிதான் பாஜக அணியில் இணைந்தால் அவருக்கு போகக்கூடிய சதவீதம் கண்டிப்பாக 13லிருந்து 14% தான் வரையிலான வாக்குகள் நேரடியாக திமுக அணிக்கு திரும்பிச் செல்ல வாய்ப்புள்ளதாகவும் சிறுபான்மை வாக்குகள் கூட முழுமையாக திமுக பக்கம் செல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாக இந்த சர்வே முடிவுகள் வெளியிடப்பட்டதாம். அதனைத் தொடர்ந்தான் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு 23% தான் தமிழகத்தில் வாக்கு வங்கி அவருக்கு கிடைக்கும் நிலைப்பாட்டில் தான் இதை பார்க்கப்படுகிறதா. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக அதிமுக, பாஜக, தாவேகா கூட்டணி அமைந்தால் தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு மாறுநிலை அரசியல் களமாகத்தான் மக்களிடம் பார்க்கப்படும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.